இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு முழு வழங்குறது யார் அப்படின்னா வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வாலாஜா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சாய் மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் டிச்சும் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்த விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மொபைல்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. உடனடியாக மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் போகக்கூடிய ஒரே இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போகும். தம்பி உன் பேர் என்னப்பா? ஆனந்த். எந்த ஊர்? இதே ஊர் தான்ப்பா. இதே ஊருன்னா எங்களுக்கு தெரியாதா? எந்த ஊருப்பா இது? நவுல்பூருங்க. நவுல்பூர்ல ஆனந்த் வந்து அவளுக்கு கேட்க போற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில சொல்றாருன்னு பாப்போம். சொல்லிடுவியாப்பா தம்பி? அசத்தினால கேள்விக்கு அஸ்தான பதில சொல்லிடுவியா? கேட்கறத பொறுத்து இருக்கு. நல்லபடியா கேட்டீங்கன்னா நல்ல பதில சொல்லுவோம். எடா குடும்பமா கேட்டீங்கன்னா இன்னத்த சொல்ல போறோம். என்ன பண்ற தம்பி நீ? நான் படிக்கிறேன். என்ன படிக்கிற? +1. +1ல வந்துட்டியா? பரவாயில்லப்பா. +1ல வந்துட்டு இருக்காப்ல. இது அடுத்தபடியா முடிச்சுட்டு என்ன பண்ற மாதிரி ஐடியா தெரியல. பாப்போம் என்ன பண்றது. இப்போ பொதுவா சொல்றாங்களப்பா ஓசோன்ல ஓட்டை வந்துச்சு. அப்படின்னா என்னதுப்பா? இப்ப நம்ம பிளாஸ்டிக் கண்டான பொருள் எரிக்கிறதுனால அந்த புகை போயிட்டு ஓசோன்ல ஓட்டை போட்டுருக்கு. அந்த ஓசோன் லேயர் வந்து ஓட்டை போட்டதுனால அந்த ஒரு ரேஸ் சன் ரேஸ் வந்து கையில் போட்டதுனால டிசீசஸ்லாம் பாருங்க எவ்வளோ தெளிவாக குழந்தை சொல்கிறாங்கள பார்த்தீங்களா? இருக்கிற பிளாஸ்டிக் பொருளெல்லாம் போட்டு கொளுத்துறீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாயு மேலே போய் இருக்கிற ஓசோன் படத்தை ஓட்டை போட்டுடுது. அதுலேருந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் நேரம் நம்ம உடம்புல படுறதுனால நிறைய தோல் வியாதிகள்லாம் வருதுன்னு ஆனந்த் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படிதானப்பா? அப்படித்தான். இது இந்த விஷயத்த உங்களுக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தது? எப்படிப்பா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கு தான் நாங்கள் பள்ளிக்கூடமா போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஓசோன் படத்துல ஓட்டை வீழ்ந்திருக்கு இல்லையா? இது எப்படி சரி செய்ய முடியும்? நம்ம பிளாஸ்டிக்ல எரிக்காம குப்பையெல்லாம் எப்படி மக்கும் குப்பை அந்த மாதிரி அதெல்லாம் அதாவது மறுசுழற்சி முறை மூலமா அதாவது மக்கும் குப்பை அப்படின்ற மாதிரி தனித்தனியா பிரிச்சு அதை கொளுத்தாம அதை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணோம்னா மறுசுழற்சி பண்ணோம்னாக்கா நம்ம அதெல்லாம் செய்யறதுக்கானது இருக்கும். இது மட்டுமே போதுமானதா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமாப்பா? இது ஃபாலோ பண்ணாலே இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஓசோன்ல இருக்கக்கூடிய ஓட்டை எவ்வளவு பெருசு விழுந்திருக்கு தெரியுமாப்பா உனக்கு? அது எப்படிப்பா தெரியும் ஓட்டை எவ்வளவு பெருசு விழுந்திருக்குதுன்னு? ஓட்டை விழுந்துக்குது அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது எவ்வளவு பெருசு எவ்வளவு வட்டம்னு கேட்ட எப்படி தைக்க முடியுமா? அந்த படலத்தை ஓசோன் படத்தை தைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதா? ஓட்டையா இருந்தா இழுத்து போட்டு தச்சிடலாம்னு பார்த்தா அதுவும் முடியாதாமே. ரொம்ப கஷ்டமான காலமா எல்லாம் இருக்கு. தம்பி மொபைல் ஏதாவது யூஸ் பண்றியா பாடி? என்ன மொபைல் பயன்படுத்துற? நோக்கியா ஆசாவா? யார் ஆசா? மாடல் பேருப்பா ஆசா. நீ என்ன ஆசான்னா வேற யாரும் நினைச்சு விடாதீங்க. அந்த மொபைல்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குப்பா? எல்லாமே இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம். மெசேஜ் அனுப்பலாம். எல்லாமே இருக்கு. இந்த மொபைல் மாடல் வாங்குறது என்ன காரணம்? இப்போ புதுசா ட்ரெண்டிங் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு போனை வாங்கணும்னு முடிவு பண்ணோம்னாக்கா அந்த போனை தான் வாங்கணும் இல்லையா? அப்படிதானே? இப்போ அது உனக்கு வந்து இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு மாடல் வாங்கினா எந்த மாடல் வாங்குவேன்? பார்க்கலாம். ஜியோனி இப்படியே நிறைய போன் வருது. ஜியோனி அது போல வந்து நிறைய மாடல் இருக்குது. இது முதல்ல இதை பயன்படுத்தி முடிச்சுட்டு அடுத்து வேற ஏதாவது அந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா இருக்குல்ல, கேமரா உனக்கு எந்தெந்த நேரம்லாம் பயன்படுது? இப்போ நம்ம எங்கேயாச்சும் டூருக்கு போனா சும்மா வீட்டில் இருக்கும்போது செல்ஃபி முன்னெல்லாம் வந்து வெளியே போனோம்னாக்கா ஒரு ரோலை வாங்கி உள்ளே போடணும், கேமராவை கொண்டு போகணும், அதுக்கு ஒரு 2 செல்லையும் போடணும். அப்போதான் அங்கே போனோம்னா வெளிச்சம் இருந்தால் தான் வரும், வெளிச்சம் இல்லைன்னா வரவே வராது. இப்போல்லாம் மொபைல்லையே சூப்பராக நம்மளுக்கு வந்து பார்த்தா ஹெச்டி குவாலிட்டியோடு வரக்கூடிய கேமராலாம் வந்துடுச்சு. எந்த இடத்துல போனாலும் உடனே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அதனால் மொபைலில் கேமரா இருக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. தம்பி இப்போ வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல் சொல்கிறாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா தீப்பெட்டியை கண்டுபிடித்தவர் யார்? இது மாதிரி கேள்விலாம் கேட்டால் நாங்கள் என்னையா பண்ணுவோம்? ரொம்ப சொரியாதப்பா, முடிக்கிடி கொட்டிட போகுது. தெரியலையா? வேற ஏதாவது கேளுங்கப்பா. சொல்ற தீப்பெட்டி கண்டுபிடிச்சதெல்லாம் எப்படிப்பா? வீட்டுல நேத்து காணாம போனது தேடி கண்டுபிடிச்சது நான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதை சொல்ல முடியும் அப்படித்தானே? ஆனந்த் ஹெட்போன் வாங்குவாருன்னு பார்த்தேன், வாங்கல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேரு? ஐயா என் பேர் லூர்துநாதன். என்ன பேரு ஐயா? லூர்துநாதன். இதுனா ஏதோ ஒரு சாமி பேர் மாதிரி தெரியுது ஐயா. பேரே தான். கரெக்ட் தாங்களா? இதுனா ரொம்ப இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா? இந்த கிறிஸ்துவ பேர் இல்ல, அதான் இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த பேர் இப்பதான் முதல் வந்து வெளிநாட்டுல ஒரு இடத்தினுடைய பேர். அந்த இடத்துல மேரி மாதா காட்சி அளித்ததுனால அந்த லூர்து நகர்ன்றது பெரிய ஃபேமஸ் அப்படின்றது. இப்போ எப்படி
திருவண்ணாமலை அப்புறம் மதுரை திருத்தணி பழனி அப்படின்னு வச்சு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கிறிஸ்டின் லைஃப். ரொம்ப அழகான பேர். இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா என்ன பண்றீங்க? நான் ஒரு லெதர் டெக்னீஷியனாக இருந்தேன். லெதர் டெக்னீஷியனாக இருக்கியா? இது மாதிரி ஆள் தான் நாங்களும் தேடிட்டு இருந்தோம். கடன் கொடுக்கறதுக்கு கடன்லாம் கொடுக்க மாட்டேன், கடனும் கேட்க மாட்டோம். நாங்களும் கடன் வாங்குறது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஐயா இப்போ இந்த தோலில் வந்து பார்த்தீங்கன்னா பதனீடு முறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த தோல் பதனீடு முறை வந்து எவ்வளோ ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு ஐயா? அதாவது மனிதன் காலுக்கு அணிய ஆரம்பிச்சான் பாரு, அப்புறம் தான் நடக்குது. அப்போ வந்து விஞ்ஞான பூர்வமா நடக்காத இயற்கையா பண்ண மனுஷன். இப்போ அதை வந்து நாகரிகமா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு மிஷின் எல்லாம் போட்டு இப்போ எக்கச்சக்கமா. அப்போ முதல்ல சாதாரண தோலை அணிஞ்சிருந்தான். இப்போ அது முதல்ல வந்து தோலை வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு தான் பயன்படுத்தினா இல்லை உடைக்கு பயன்படுத்தினாங்களா ஐயா? உடைக்கு தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கு அப்புறமா தான் காலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது ஏன்னா அது அடுத்தபடி அதில் இருக்கிற டிசீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு அடுத்தபடி காலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆதாம் காலத்திலே உடைக்க அப்படிதான். ஆதாம் காலத்துல ஆதாம் காலமே பக்கத்துல இருந்து என்ன சப்ஜெக்ட் அருமையா எப்படின்னா இந்த பதப்படுத்துற தோலுக்கு கெமிக்கல் சப்ளை வருது பாருங்க. அவ வேதியியல் மொத்தமே வந்து இவர் தான் வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்காரு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஐயா இப்போ இருக்கக்கூடிய ஓசோன் படலம் இருக்கு இல்லைங்களா, அது ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்றால அது எதனாலயா ஓட்டை ஆச்சு? நான் பண்ணல. ஐயோ நான் பண்ணலப்பா. அதை நான் பண்ணியிருந்தா என்ன கேளுங்க. நான் பண்ணல. நீங்க ஏதாவது பண்ணீங்களா? அக்கம் பக்கத்து விசாரிச்சு பார்த்தாரு. தோல் பேட்ச் போடுறதுதான் சொல்லுங்க. பாருங்க அண்ணன் தோல்ல இருக்கிறதால அதுக்கு ஏதாவது ஒட்டு போறதுன்னா சொல்லுங்க. மொத்த தோலை நான் சப்ளை பண்றேன், ஓசோல் படத்தை இழுத்து வச்சு நம்ம தச்சு விடுவோம் அப்படின்றாப்ல அண்ணா அழகா சொல்றாப்ல. ஆனா இந்த ஓசோல் படலம் அப்படின்றது வந்து எதுக்காக நம்ம உலகத்துக்கு மேல இருக்கு அப்படின்றத சொல்ல முடியுமா அண்ணன்? இது அவ்வளோ டீப்பா எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ டீப்பா எனக்கு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் யாரோ ஓட்டை போட்டிருக்காங்கன்னு. ஆனா இப்போ ஒரு ராக்கெட் ஒன்று விட்டாங்க, அது போறப்போ ஏதாவது ஓசோன் படத்தை ஓட்டைக்கிட்ட போட்டு போயிருக்குமோ? அது போட்டிருக்காது. ஏன்னா வெளிநாட்டுக்காக தான் போட்டுருந்தா போறதுக்கு முன்னாடியே ஓட்டை ஆயிடுச்சு. முதல்ல ராக்கெட் போய் ஓட்டை ஆகுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஓட்டை ஆகி போச்சுக்கலாம். அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படிதானே அண்ணே? இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தா நம்ம நாடு வந்து பசுமையை ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன மாதிரியான உத்திகள்லாம் கையாளணும்? மரம் வளர்க்கணும். சுருக்கமா ஒரே மரம் வளர்க்கணும். ஒரு ஆள் எத்தனை மரம் வளர்க்கணும்? முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஒரு ஆள் 6 ஆடு வளர்க்குறான், 10 ஆடு வளர்க்குறான். அந்த மாதிரி இவனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மரம் நடத்துமே. அப்படித்தான் போல இருக்கிறத சொல்றாங்க அரசாங்கத்துல. ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு மரம் அப்படிலாம் இல்லை. உன்னால முடிஞ்சவரை எத்தனை மரம் நட முடியுமோ நட்டுக்கிட்டே இரு. மரம் நட்டது நீயா இருக்கட்டும், அடுத்ததான் செழுமையானது நம்ம நாடா இருக்கட்டும் அப்படின்றது அண்ணன் எவ்வளவு தெளிவா சொல்ற. அவ்வளவு கேட்டு தெரிஞ்சுக்க அண்ணா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி தெளிவா வேணும்னா அண்ணன் கிட்ட கேளுங்க. அண்ணன் கிட்ட கேட்டா இன்னும் தெளிவா அவர் சொல்லுவீங்களா? அண்ணே வாங்கண்ணே, இன்னும் தெளிவா கேட்டா இவரு கரெக்டா சொல்லுவாரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது அண்ணா என்ன போன் நீங்க பயன்படுத்துறீங்க? நோக்கியா என்ன மாடல்ல பயன்படுத்துறீங்க? 3100. 3100 என்ன ரொம்ப பழைய மாடல் பயன்படுத்திட்டு இருக்கு. நமக்கு போன் வந்தா எடுக்கிறது பண்றதுக்கு அவ்வளவுதான். போனை வந்தா எடுப்போம், பேசுவோம், ஹலோ பாய் குட் பாய் அப்படி சொல்லி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். என்ன இதுக்கு அடுத்தபடியா ஒரு நல்ல போன் ஒன்று வாங்கணும் அப்படி அது பண்ண எந்த மாதிரி போன் என்ன வாங்குவேன்? இதே போதும்ன்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்றத அண்ணன் சொல்றாப்ல. எனக்கு இருக்கிறது இதே போதையா நான் பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்றாப்ல. அண்ணன் உங்க வீட்டுல இருக்க உங்களுடைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போன்கள்லாம் பயன்படுத்துவாங்கல்ல? அதனால அண்ணனுக்கு அதை பத்தி வந்து பார்த்தா முழுசா தெரியாதனால அண்ணன் அதை பயன்படுத்த. வீட்டில் இருக்கவங்கள வேற மாடல் கேலக்ஸி இதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்விண்ணே. இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்ரீ சாய் மொபைல் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டா காத்திருக்குதுண்ணே. என்ன கேள்வி அப்படின்னா, தீப்பெட்டியை கண்டுபிடித்தவர் யார்? தெரியலண்ணா. அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நம்ம நாட்டுக்காரா இருப்போம் இல்லை வெளிநாட்டுக்காரா இருப்போம்? ஆமாண்ணே, தீப்பெட்டி தானே. எரியறதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எரியறதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ஏன்னா இந்த ரெண்டு கல் அப்படியே சிக்க முக்கி கல் அப்படியே உரசனமா நெருப்பு பரபரான்னு பிறந்து வருது. பற்ற வச்சாங்க, நெருப்பு ஆரம்பம் அதுதானே. 2 கல் தேய்ச்சா நெருப்பு விட்டாங்க. அந்த தீப்பு அந்த பொறி தானே நெருப்பா வருது. அதுக்கப்புறம் அதை யாரா பயன்படுத்தினான்னு நிச்சயமா ஒரு இந்தியனா தான் இருக்கணும். நிச்சயமா அண்ணன் வந்து யோசனை பண்ணி பார்த்ததுல ஒரு இந்தியனா தான் இருக்கும் சொல்லியிருக்காரு. வேற யார் இதுக்கு கரெக்டான பதில் சொல்லி கொடுக்க வாங்கிறான்னு பார்ப்போம்.